அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜனனியும் மதிவதனியும் பேசின ஆடியோவை கேட்ட ஈஸ்வரி ஜனனிக்கிட்ட ரொம்பவே சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறமா ஜனனி மதிவதனி கால் பண்ணி நம்ம காரில் பேசினது ஆடியோவாக இந்த வீட்டில் வந்துருச்சு, யாரோ அதை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி இங்கே அமுச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜனனிக்கு டிரைவர் மேலே சந்தேகம் வருது. டிரைவர் 2 நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி மதிவதனி சொல்கிறாங்க. அதனால் மதிவதனி டிரைவர் அங்கேயே வேலையை விட்டு போக சொல்லிட்டு மதிவதனி அந்த கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, காரில் ஏதாவது மைக் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் காரில் எந்த மைக்குமே இல்லை. டிரைவர் அவர் ரெக்கார்ட் பண்ண வச்சிருந்த மைக்கை அவர் பேக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டார். இதனால் ஜனனிக்கும் மதிவதனிக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்கல. அதுக்கப்புறமா மதிவதனி ஜனனிக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஆனால் ஜனனி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேணுகா நந்தினிலாம் ஜனனிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ விசாலாட்சியும் ஈஸ்வரியும் போய் ஜனனிக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ விசாலாட்சி சொல்கிறாங்க, உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லாமல் நீங்கள் இப்படி மாறி மாறி திட்டிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் கதிர்கிட்ட பேசுகிறாரு. அப்போ அட்வொகேட் சொல்கிறாரு, ஜனனி கோர்ட்டு பக்கமே எட்டி பார்க்காத அளவுக்கு ஏதாவது நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஆதிகுணசேகரன் ஜனனி கோர்ட்டுக்கு போகாமல் தடுப்பாரா, இல்லை அதெல்லாம் மீறி ஜனனி ஈஸ்வரி மனசை மாற்றி ஆதிகுணசேகரனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.